உட்காருங்க. பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிராம்பட்டம் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ் சாதியின் சொந்தங்களுக்கும் எங்களுடைய பேச்சுகளை கேட்பதற்காக ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற எப்பொழுதும் நாங்கள் மதிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கும் நாங்கள் பெரிதும் போற்றக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திமுகவின் இரத்தத்தின் இரத்தமான சொந்தங்களுக்கும் எப்படியும் நம்மைத்தான் போட்டு ரெண்டாக புலப்பான் என்று கடைக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற அணில் குஞ்சுகளுக்கும் அனுமதி கொடுத்து பாதுகாப்பை வழங்கியிருக்கிற போற்றுதலும் வணக்கத்திற்குரிய காவல்துறை பெருமக்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். தேர்தல் திருவிழா தொடங்கி தமிழ்நாடெங்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வாக்குறுதிகளை சொல்லி வாக்குகளை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். 1952 தொடங்கி 2026 வரை பல்வேறு தேர்தல்கள் நடந்திருக்கிறது. ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும், ஏதாவது நல்லது நடக்கும் என்று நாமும் மாறி மாறி வாக்கு செலுத்துகிறோம். இப்படி ரெட்டலையை விட்டால் சூரியன், சூரியனை விட்டார் ரெட்டலை என்று வாக்கு செலுத்திய குடும்பத்திலிருந்து தான் நாங்களும் வந்தோம். ஐயா காப்பாற்றுவார், அம்மா காப்பாற்றுவார் என்று நம்பி நம்பி வாக்கு செலுத்தி மாறி மாறி வாக்கு செலுத்தினோம். இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே தொடர்ச்சியாக திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது என்பது என்னுடைய வாழ்நாள் கடமை என்று பத்திரம் போட்டு எழுதி கொடுக்காத அளவுக்கு அதிராம்பட்டத்திலே தொடர்ச்சியாக திமுகவுக்கு வாக்கு செலுத்தப்படுகிறது. திமுகவுக்கு வாக்கு செலுத்தி எதையுமே செய்யவில்லை என்று எனக்கு முன்பாக பேசிய தம்பிகள் சொன்னார்கள். நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர்களை. அதிராம்பட்டத்திலிருந்து அதிகமான வாக்கள் விழுந்ததுனால தான் பெருமதிப்பிற்குரிய அண்ணாதுரை அவர்களும் பெருமதிப்பிற்குரிய சேகர் அவர்களும் வென்றார்கள். திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட்டதுனால அவங்க எதுவுமே செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? பழனிவேல் ராஜன் 7 ஏரிகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காரு, சாதனை இல்லையா? அவருடைய மனைவி பேர்ல ஏரி ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காரு, சாதனை இல்லையா? கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காரு, சாதனை இல்லையா? வரல அதிராமடக்கூடிய 34 நீர்நிலைகளை திமுகவை சேர்ந்த அண்ணாதுரையும் பழனிவேல் தியாகராஜனும் பழனிவேல் ராஜனும் சேர்ந்து ஆட்டையை போட்டு வச்சிருக்காங்களே, இது எவ்வளவு பெரிய சாதனை! அதிராமடத்தில் இருக்கக்கூடிய மானமும் வீரமும் மிக்க உங்க எல்லாரு கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு ஒரு ஏரிய பட்டா போடணும்னா எவ்வளவு அறிவு வேணும், எவ்வளவு ஆற்றல் வேணும்! அதெல்லாம் செஞ்சிருக்காங்களே, அந்த சாதனையை யாருமே பேச மாட்டீங்க. அதனால புகழ்ந்து பேச வந்திருக்கிறேன். நான் திமுக விமர்சிப்பாங்கள புகழ்றேன். ஏன்னா இதுக்கு ஒரு தனி திறமை வேணுங்க. உங்களை மாதிரி என்ன மாதிரி சாமானிய மக்களால இப்ப எங்க வேட்பாளர் செய்ய முடியுமா? முடியாது. அப்போ ஏரிகளை ஆக்கிரமிக்கிறது, குளத்தை ஆக்கிரமிக்கிறது, இதெல்லாம் ஒரு சாதனை. தென்னை மரம் நிறைந்திருக்கிற பட்டுக்கோட்டைக்கு அமைக்கப்பட வேண்டும், தென்னை சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கை. அதெல்லாம் தென்னை மரம் நலம் சார்ந்த நலவாரி அமைக்கலன்னா அதெல்லாம் மட்டுக்காரங்க ஓட்டு போட முட்டுவாங்களா? வாட்டு திமுக தாயா. தென்னை நலவாரி அமைச்சான்னு அமைக்காம போனா எங்களுக்கு என்ன? கடல் நீர் நிலத்தடி நீருக்குள்ளே புகுந்து உப்பு நீரா வருது. அது உப்பு நீரா வரட்டும், சப்பு நீரா வரட்டும், தப்பு நீரா வரட்டும், ஆனாலும் நாங்க திமுக தான் போடுவோம். ஏன்னா நாங்க பரம்பரை திமுக, நாங்க கலைஞர் கால திமுக, எங்க கை சூரியனை நோக்கித்தான் போவோம். அப்படி நாங்க ஒரு முடிவெடுத்து நின்றுகிட்டு இருக்கோம். நீ குறுக்க வந்து கட்டையா போட்டுக்கிட்டு இருக்க. இஸ்லாமியர்களுக்கு எதுவுமே செய்யல, எதுவுமே செய்யல அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. அப்படிலாம் இல்ல. திமுக இஸ்லாமியருக்கு நிறைய செஞ்சிருக்கு. சில அமைப்புகள் சொல்றாங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யல திமுக. அப்படிலாம் இல்லைங்க, தப்புங்க. அது இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தால் இங்க இருக்கிற இந்த தலைவர்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் போய் அபிடவிட் போட்டிருக்க. அது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு கண்ணுகளுக்கு தெரியவில்லையா? இறக்கம் இல்லையா உங்களுக்கு? ஏன் அப்படி போட்டாங்க? இந்து தலைவர்களுக்கு ஆபத்துன்னு போட்டதுனால. போடாம இருந்தா இஸ்லாமியர் வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்திருந்தா இந்து ஓட்டு திமுக விழுந்திருக்காது. இந்து ஓட்டு திமுக விழாம போனா திமுக வெல்லாது.
இப்ப திமுக வெல்லணும்னா இந்து ஓட்டு விடணும். இந்து ஓட்டு விடணும்னா இஸ்லாமியர் வெளியே வரக்கூடாது. இப்ப இஸ்லாமியர் வெளியே விட்டா பிஜேபி கோச்சுக்கும். பிஜேபி கோச்சிட்டா என்ன ஆகும்? ஃபண்ட் தராது. ஃபண்ட் தரல என்ன ஆகும்? வெள்ளக்கோடையை பிடிச்சிட்டு ஏர்போர்ட்ல போய் மீண்டும் நிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இஸ்லாமியரை வெளியே விடக்கூடாது. திமுக இஸ்லாமியருக்கு எதுவுமே செய்யலையா? செஞ்சிச்சு. நல்லா வச்சு செஞ்சிச்சு. இந்தியாவிலேயே இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று சட்டசபையில் முதல் முறையாக பேசியது திமுக. செஞ்சிச்சு. இஸ்லாமியர் நல்லா வச்சு செஞ்சிச்சு. திமுக இஸ்லாமியருக்கு வேற எதுவும் செய்யலையா? செஞ்சிச்சு. கோவை கலவரத்தில் அப்பாவி இஸ்லாமியர்களை அவன் இஸ்லாம் மார்க்கத்தில் பிறந்தான் என்ற காரணத்திற்காக கைது பண்ணி ஜெயில வச்சு நல்லா செஞ்சிச்சு. என்ன செஞ்சிச்சு? இஸ்லாமியருக்கு வேற என்ன செஞ்சிச்சு? எந்த தப்பும் செய்யாத கோவை ரிஸ்வான சிறையிலே வச்சு கொன்னு அவன் உடலை மட்டும் வெளியே கொடுத்துச்சு. அதனால திமுக இஸ்லாமியருக்கு செஞ்சிச்சு. நல்லா வச்சு செஞ்சிச்சு. 37 சட்டமன்ற உறுப்பினர் இருந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சல்லியா உடைச்சி 3 சீட்டு கட்சியா மாத்திச்சு. அதனால இஸ்லாமியருக்கு திமுக செஞ்சிச்சு. நல்லா வச்சு செஞ்சிச்சு. தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கிற நாங்கள் பெரிதும் போற்றக்கூடிய எஸ்டிபி தோழர்கள் கொரோனா காலகட்டமா அங்கே எஸ்டிபி காரன் ஒருத்தர் இருப்பான். ரத்தம் வேணுமா, குருதி வேணுமா, அங்க எஸ்டிபிஐ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒருத்தர் வந்து நிற்பான். அடிப்படை ஆம்புலன்ஸ் உதவி வேணுமா, அங்கே ஒரு எஸ்டிபி காரன் நிற்பான். தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கிற, தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் இருக்கிற எஸ்டிபியை தனித்தன்மை போடணும் உதயசூரியன் சின்னத்தில் நிக்க வச்சு அவன் தனித்தன்மையை ஒழிச்சு கட்டி அடுத்த தேர்தலில் அந்த கட்சியே இல்லாம ஆக்கணும்னு சொல்லி நல்லா வச்சு செஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிளைகளே இல்லாத தேமுதிக 10 சீட்டு, தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கிற மனிதநேய மக்கள் கட்சிக்கும் ஜஸ்டிபிக்கும் ஒத்த சீட்டு. தமிழ்நாடுக்கே புரட்சி ஏற்படுத்த போறேன்னு சொன்ன ஜவஹர்லாவையும் நெல்லை முபாரக்கையும் வச்சு செஞ்சிச்சு. அதனால இஸ்லாமியருக்கு திமுக நல்லா செஞ்சிச்சு. செய்யலன்னு எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் தப்பு. திமுக நீங்க அப்படிலாம் பேசிடக்கூடாது. அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. பாபர் மசூதி இடிப்பின் போது பாபர் மசூதி இடித்த அந்த கோவிலுடைய ராமர் கோவிலுடைய தீர்ப்பு வருகிற பொழுது அந்த தீர்ப்பு எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமியர்களுக்கு மண்டையிலே முளகாய் தடவிய ஸ்டாலின் சிறுபான்மை பாதுகாவலர், இது நீதி அல்ல வெறும் தீர்ப்பு தான், இழைக்கப்பட்டது இஸ்லாமியர்களுக்கான அநீதின்னு சொன்ன சீமான் பாஜகவோட பிடிஎம். நீங்க நம்புங்க, அது பாஜக பிடிஎம். ராமர் கோயிலுக்கு நிதி கொடுத்த செஞ்சு மஸ்தான வச்சிருக்கிற திமுக சிறுபான்மையின் பாதுகாப்பு. ஆனால் அங்கே ராமர் பாபர் மசூதி இருந்துச்சு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. ராமர் கோயில் இருந்துச்சா தெரியாது. ராமர் கோயில் இடிக்கப்பட்டுச்சா தெரியாது. ஆனால் பாபர் மசூதி இருந்ததும் இடிக்கப்பட்டதும் தெரியும். இது இஸ்லாமிய சமூகத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறை, பயங்கரவாதம் என்று இந்தியாவிலேயே பேசிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான். அவர் பாஜகவோட பிடிஎம். நமக்கு குனிஞ்சே பழக்கம் கிடையாது. நம்ம அதிமுக இருந்தா கூட குனிஞ்சு கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கலாம். குனிஞ்சு பழக்கம் இல்லை, அது நிமிந்து பேசிய பழக்கம் ஆயிடுச்சா. இப்ப குனிய விட்டாங்க நம்மள. சரி வரலையே, வேற ஸ்பீக்கர் இல்லையா கொஞ்சம் எஃபெக்டிவா? அந்த ஸ்பீக்கரை திருப்ப முடியுமா? இந்த ஸ்பீக்கரை திருப்புங்களேன். இங்கிட்டு திருப்புங்க, இல்ல இங்கிட்டு ஃபுல்லா திருப்புங்க. நாங்க ஒரு புலி வேட்டைக்கு போயிட்டு இருக்கும் போது எங்களை அணில் குஞ்சு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இதை திருப்புப்பா, இதை திருப்பு. அந்த இல்ல அங்க பின்னாடி பாருங்க, அதை திருப்புங்க. அப்படி இங்க இந்த பக்கம் திருப்புங்க. கேக்குதா? இப்படி நிறைய திமுக செய்திருக்கிறது. அடிப்படை தேவை, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? குடிநீர். பட்டுக்கோட்டை தொகுதியில அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய குடிநீர் வசதியை செய்து கொடுக்க முடியாத 70 ஆண்டு கால திமுக அதிமுக வந்தபோது செய்யாததை வந்து செய்யும் என்று நீங்கள் நம்புறீங்களா? நம்பினால் தாராளமாக நீங்க திமுக ஓட்டு போடுங்க.
ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை கல்வி. கல்வி என்பது என் உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அந்த கல்வி பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில ஒரு அரசு கலைக்கல்லூரி கூட கட்ட முடியாத வக்கற்ற துப்பற்ற கேடுகட்ட கேவலப்பட்ட இந்த திமுகவுக்கு நீங்க ஓட்டு போட போறீங்களா? போடுங்க. எங்களை தூக்கி குப்பையில போடுங்க. போடுங்க. 70 வருஷமா ஒரு காலேஜ் கட்ட வக்கல்ல. அப்புறம் என்னடா அண்ணா துறை, மயிறு துறை, மண்ணாங்கட்டி துறை, பேர் மட்டும் அண்ணா துறை, பேர் மட்டும் அண்ணா துறை. எந்த துறை? சாராயத்தில் வருகிற வருமானம் வரும், சாராயத்தில் இருந்து வருமானம் வரும் என்றால் துண்ட உதறி தோல்ல போட்டு பெயர்னு சொன்ன பேரறிஞர் பெருந்தகை அண்ணாதுரை. தமிழ் மொழி இனம் கலாச்சாரம் என்று பேசிய அண்ணாதுரை. நேர்மையாளன், திமுகவில் இருந்த நேர்மையாளன் அண்ணாதுரையின் பேரை வச்சிருக்கீங்க. இந்த தொகுதிக்கு செஞ்சு ஏற்கனவே 21 26 வரைக்கும் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க. உங்களை நான் மன்னிப்பு கேட்கிறேன். உங்ககிட்ட சொல்லுங்க. நான் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்றேன். வாங்கல அண்ணாதுரை. நாங்க இத ஏ தம்பி சாட்ட ஏ துறை நீ இப்படி பேசக்கூடாதுப்பா, நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன்ப்பா அதிராம்பட்டத்துக்கு. நீங்க ஏரிய தூர்வாரி ஏரிய ஆட்டையை போட்டிருக்கீங்க. அது இல்ல, அது இல்ல. இந்த அதிராம்பட்டம் பேருந்து நிலையத்தின் கழிவறை எந்த லட்சணத்துல இருக்கு? இல்ல பேருந்து நிலைய கழிவறை. ஏ இந்த கழிவறைக்குள்ள அண்ணாதுரையும் பழனிவேலும் சேகரும் போவாங்களா? ஆனா என் அண்ணன் தம்பி, என் சித்தப்பன், பெரிய பையன், மாமா மச்சான் மட்டும் போகணுமா? இந்த இருக்கு பாரு, நவீன கட்டண கழிப்பறை. இதாண்டா திராவிட மாடலுடைய லட்சணம். இந்த நார்வது மலமல்ல, திராவிடம் திராவிடம் திராவிடம். ஒரு கழிவறையை தரமா கட்ட முடியல. இந்த பேருந்து நிலையம் கட்ட எவ்வளவு பாருங்களேன். பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டேஸ் அவர்கள் தொகுதி இந்த தகர சீட்டுக்கு 18 லட்சம். எவ்வளவு ஆட்டையை போட்டுக்காம பாருங்க. இந்த தகர சீட்டுக்கு, இந்த ஹாஸ்பிட்டா சீட்டுக்கு 18 லட்சம். ஏ எவ்வளவு கொள்ளையடிச்சுக்காம பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொள்ளை எவ்வளவுங்க ஆகும்? மொத்தமா ஏன்ட்ட கொடுங்க, நான் கான்ட்ராக்ட் 2 லட்சம் கட்டி தரேன். இப்போ ஃப்ரெஷ்ஷா 2 லட்சம். 8 வருஷம் முன்னாடி 18 லட்சம்னா அவன் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான் என்பதை இந்த அதிராம்பட்டம் பேருந்து நிலையமே சான்று. 5 வருஷம் ஆட்சி, அதுக்கு அதிராம்பட்டணமே சாட்சி என்பது போல இந்த பேருந்து நிலையம் சாட்சி. 50 வருஷ திராவிட ஆட்சி, அதற்கும் அதிராம்பட்டினமே சாட்சி. இவர்கள் வந்து உங்களுக்கு கழிவறை கட்டி தந்து, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்து, கல்லூரி கட்டி கொடுத்து, பேருந்து நிலையம் கட்டி கொடுத்து, உங்க அதிராம்பட்டத்தை இதுல ஒரு 4-5 பேர் எங்க அதிராம்பட்டத்தை தாலுகாவை மாத்தணும்னு சொன்னீங்களா? மாத்தலையே. அவன் அதிராம்பட்டத்தை மிச்சம் வச்சிருக்கதே பெரிய விஷயம். தாலுகா வேற மாத்துவானா? நீங்க உயிரோடு இருக்கிறதுனால உங்களை விட்டுருக்காங்க. இல்லைன்னா நீங்க உண்மையிலே சொல்றீங்க, அதிராம்பட்டத்திற்குரிய மாமச்சானுக்கு இடுப்புல மட்டும் ஒரு சிப்பு இருக்கும்னா அவன் கிட்னியை கலண்டு வாண்டு வித்து போடுவான். நீங்க கொஞ்சம் சிப்பு கிப்பு இல்லாம கொஞ்சம் உடம்ப ஒட்டி சட்டை கிட்ட போட்டு பனியன் போட்டுருக்கனால விட்டுருக்கான். இல்லைன்னா பூ போல வருவாங்க. என்ன மாப்பிள்ளை எப்படி இருக்கிய, என்ன என்ன இம்ரானி எப்படி இருக்கிய, நல்லா இருக்கீங்களா அப்படி பேசிட்டு இருக்கும்போது சரட்டை திறந்து கலந்துட்டு போயிடுவான். நடந்திருக்குல்ல குமாரபாளையத்தில் நெசவு தொழிலாளருடைய கிட்னி 5 லட்சம் ரூபாய்க்கு திருடப்பட்டிருக்கு. ஐயோ கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க. என்ன அப்படி பதறுதா இல்லையா? முறைகேடுன்னு சொல்லுங்க. ஐயோ குடிகாரன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குங்க. என்ன பண்ணும்? மது பிரியர்னு சொல்லுங்க. கோவில்ல நகையை திருடிட்டான்னு எங்க சொல்றீங்க? எடை குறைப்பாளர்னு சொல்லுங்க. ஐயோ ரேஷன் பொருளை களவாடுறான்னு சொல்லாதீங்க. ரேஷன் கடையில மூட்டையை இல்லாமல் ஆக்குவோர்னு சொல்லுங்க. டீசெண்டா பேசி பழகுன்றாங்க. பட் அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மணல் கொள்ளைன்னு சொல்லாதீங்க. கனிம வள முதலாளின்னு பேசி பழகுங்க. ஐயோ குவாரிக்காரன்னு சொல்லாதீங்க. கல்குவாரி முதலாளின்னு சொல்லாதீங்க. மலைகளை முழுங்குவோர்னு சொல்லுங்க. மலை முழுங்கி மகாதேவன்னு சொல்லி பழகுங்க. எவ்வளவு அழகான வார்த்தைகள். இந்த திமுக ஆட்சியில வார்த்தைகள் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு விளங்கட்டும். விளங்கும்டா, விளங்கும். பாருங்க, ஒரு முதலமைச்சர், எனக்கு உண்மையிலே திமுகவுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து எனக்கு பெரிய மரியாதை வந்துருச்சு. இது வரைக்கும் பெரிய மரியாதை இல்லை, ஆனா அவருடைய அபிடவிட்டை பார்த்தங்க, ரொம்ப பெரிய மரியாதை வந்துருச்சு. நான் கூட அவரை ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கேன். நான் உண்மையிலே மறந்திருந்து அதிராம்பட்டத்திலே ஐயா ஸ்டாலின் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்தியாவில் மம்தா பானர்ஜி, அங்கே கேரளாவில் பினராயி விஜயன், ரேவந்த் ரெட்டி, அங்கே வந்து நம்ம மொட்டை பாசு உத்தரப்பிரதேசத்தில் மொட்டை
யோகி ஆதித்யநாத், எவ்வளவோ முதலமைச்சர் இருக்காங்க. ஆனா இந்தியாவில் ஒரு முதலமைச்சர் அபிடவிட் போட்டிருக்காரு, தேர்தல் பிரமாண பத்திரம், அவருடைய பையில வெறும் 10,000 ரூபாய் பணம் மட்டும் தான் இருக்கான். இவரை போயா நம்ம விமர்சனம் பண்ணோம்? இவ்வளவு எளிமையான முதலமைச்சரா தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காரு. ஏங்க உங்களுக்கு நம்புங்க, 50 வருஷ திமுக 7 முறை ஆண்டுக்கு பெரிய தலைவர் கலைஞருடைய மகன் சொந்தமா கார் இல்லைங்க. நம்புங்க, கார் இல்லைங்க அவருக்கு. அதிராமட்டத்துக்கு வரும்போது எங்க அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து ஆளுக்கு 500 ரூபாய் போட்டு ஒரு ஊபர் கார் வாங்கி கொடுங்க, ஒரு ஓலா. ரேபிட்டோட தான் போயிட்டு இருக்காப்ல சென்னையில். அவர் கார் இல்ல, ரேபிட்டோ ஓலா ஊபர்ல தான் போயிட்டு இருக்காப்ல. முதலமைச்சருக்கு கார் இல்ல. நான் போய் சொல்லலைங்க. கொளத்தூர் தொகுதியினுடைய அபிடவிட் இருக்கு, eci.government.in அப்படிங்கிற இணைய பக்கத்தில் இருக்கு. நீங்க போய் படிச்சு பாருங்க. முதலமைச்சருக்கு கார் இல்ல, சொந்தமா ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. இந்த திருவாரூர்ல ஒரு 2 ஏக்கர் செண்டு தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. எளிமையான முதலமைச்சர் என்று திமுக காரங்களாம் பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு தலைவர் பாரு. காமராஜர் அந்த காலத்துல 120 ரூபாய் பணத்தோட சட்டப்பையில் இருந்தவங்க செத்து போனான்னு சொன்னாங்க. காமராஜருக்கு பிறகு எளிமையான, ரொம்பவும் எளிமையான முதலமைச்சர்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் தான். அப்பா 10,000 ரூபாய் வச்சுட்டு எப்படிப்பா நீங்க வாழ்றீங்க? நான் வேணா இப்ப சிங்கப்பூர்ல இருந்து எங்க அண்ணன் கண்ணன் சம்பாதிச்சு வந்திருக்காரு, ஒரு 50,000 ரூபாய் தரட்டுமாப்பா? அப்பா அப்பா ரொம்ப தப்புப்பா, இது ரொம்ப தப்புப்பா. அப்பா கேட்கிறவன் கேனைனா இருந்தா கேப்பையில நெய் விடியுமா? கேட்கிறவன் கேனைனா இருந்தா எருமை ஏரோப்ளேன் ஓட்டுமா? அந்த கதையா? இவ்வளவு கோடி மக்கள், 8 கோடி மக்கள் இருக்காங்க. இணையதளம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. இந்த காலத்துல சொல்றாங்க 10,000 ரூபாய் பணம் மட்டும் தான் ஸ்டாலின் இருக்கு, சொந்தமா கார் இல்ல. சொந்தமா கார் இல்ல, ஆனா சன் டிவி, கலைஞர் டிவி, ஆதித்யா டிவி, சூர்யா டிவி, கிரண் டிவி, உதயா டிவி, ரெட் ஜெயந்த் மூவிஸ், மேனா பிக்சர்ஸ், அஞ்சுகம் பிக்சர்ஸ், கிளவுட் 9 மூவிஸ் என்று 53 நிறுவனம் இருக்கு. ஆனா கார் இல்ல. தமிழ்நாடு முழுக்க ஆத்துமணல் கொள்ளைக்கு மட்டும் மாசம் 10,000 கோடி லஞ்சம். கார் இல்ல. மலையை வெட்டணுமா? 10,000 கோடி. கார் இல்ல. மணல குவாரி மணல், எந்த இது சவுடு மண்ணா, சவுடு மண்ணு, சவுடு மண்ணுக்கு 10,000 கோடி. சொந்தமா கார் இல்ல. நம்புங்க, அதிராமட்டத்துக்காரங்க நீங்க நம்பணும். நீங்க நம்பி உதயசூருக்கு ஓட்டு போடணும். ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்காருங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு? எதுக்கு தேர்தல்? இதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையம் அபிடவிட் ஏற்றுக்கொள்கிறது. தேர்தல் ஆணையமா இல்ல தேராத ஆணையமாடாது? ஒரு தெரிய வேண்டாம், ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு இருக்கும்னு தெரியாத உங்களுக்கு? இதை கூட கண்டுபிடிக்க முடியல. ஆனா எங்க வண்டியை ஒரு நாளைக்கு 7 தடவை மறிக்கிறாங்க கேமராவோட. வாங்க 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 வாங்க, இந்த வடிவேலு லைட்டு திருப்பா அது மாதிரில, அது மாதிரி வர்றாங்க உள்ள வந்து நிற்கிறேன். எடுங்க எடுங்க. என்ன இருக்குங்க? வீட்டுல இருந்து கிளம்பி 15 நாள் ஆச்சு. மோடிக்கு பிறகு அடிக்கடி மோடி வெளிநாடு போவாப்ல, நாங்க வெளி ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். 15 நாள் துவைக்காத துணி, சட்டி பணியன், காஞ்சி துண்டு கிடக்கு. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இங்க பணம் இருக்கா? பணம் இல்ல. இங்க எங்க இருக்கு பணம்? பணம் இல்ல. நல்ல தமிழ் இனம் தான் எங்க கிட்ட இருக்கு, பணம் இல்ல. புடவை விற்கிறவன், புண்ணாக்கு விற்கிறவன், பூண்டு விற்கிறவன், கடலை மிட்டாய் விற்கிறவன், கல்யாணத்துக்கு போனவன், மண்டபத்துக்கு வாடகை கொடுக்க போனவன், அதே போல உடல்நிலை சரியில்லாமல் அப்பாவை சிகிச்சை கொடுக்க மருத்துவமனைக்கு போன பெண்களிடத்தை மறித்து 50,000 1 லட்சம் பணத்தை மறிக்கிற தேர்தல் ஆணையம் பெருமதிப்பிற்குரிய ஐயாமார்கள், ஏன் திமுக அதிமுக கொடுக்கிற ஓட்டு கொடுக்கிற பணத்தை என்னைக்காவது நீங்க பிடிச்சதாக செய்தி உண்டா? ஒரு தகவல் உண்டா? இப்ப ஜிபேல பணம் போட்டுட்டு இருக்காங்க. டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஜிபேல பணம். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்றார் தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த கோட்பாட்டின்படி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், தரவும் விட மாட்டோம். சொல்லுங்க. மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாதுரை அவர்களை, மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் அவர்களை, நாங்க ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம். உனக்கு ஓட்டு போட மாட்டோம்னு போயிடுவாங்க. பணம் கொடுத்தா தான் வாக்கு, பணம் கொடுத்தா தான் கூட்டம், பணம் கொடுத்தா தான் மாநாடு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாலை வேளையில, சனிக்கிழமை மாலை வேளையில 8:30 மணிக்கு அதிராம்பட்டம் பேருந்து நிலையத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை காசு கொடுக்காம கூட்ட முடியுமா? யாராவது எவராது, ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஆண்ட கட்சியோ ஓஞ்ச கட்சியோ, ஏன் இந்த பக்கா மாசம் கூட்டு நடிகனை பார்க்க வருவான். இது நடிகனை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது, இது ரசிய கூட்டம் கிடையாது, இது லட்சிய கூட்டம்.
இது சினிமா கூட்டம் கிடையாது, இது சித்தாந்த கூட்டம். போட்டி அதுதான். அவரு ரெண்டு பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. அந்த மக்கள் விரோத ஸ்டாலினா இல்லை மக்களை விரும்புகிற இந்த விஜயா? உங்கள் மகன், உங்க தம்பி, உங்க அண்ணன் விஜய் உங்களுக்காக எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வசதியான வாழ்க்கை இழந்துட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. டேய், இந்த நடிப்பு சினிமால போட்டிருந்தா தேசிய விருது கிடைச்சிருக்குமே. பின்றாப்புல பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரே டயலாக் ஊருக்குள்ள மனப்பாடம் பண்ணிட்டான். உங்க விஜய் உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களுக்காக வந்திருக்கிறேன், உண்மையா பேச வந்திருக்கிறேன். அதை பாத்தீங்கன்னா இது உங்க போடுற ஓட்டா, அது மக்களுக்கு ஒரு கேட்டா, அது ரோட்டா, அது நாம சாப்பிடலாம் புரோட்டா. தலையெழுத்துடா. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்த பாருங்க. தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து அது தளபதியா? தளபதி அல்ல, தமிழ்நாட்டின் தலைவலி, தலைவிதி, அடிப்படை கொள்கை கோட்பாடு. திமுக கூட ஒரு திராவிடம் அப்படிங்கிற சித்தாந்தம் இருக்கு. அதிமுக திராவிட கட்சியினுடைய நீட்சி, அது திராவிட குழந்தைன்னு சொல்லுது. பாஜக நமக்கு எதிர்கட்சி. பாஜக ஒரு பாசிச கட்சி, பாஜக ஒரு இந்துத்துவ கட்சி, பாஜக மதத்தின் பேரால் மனிதர்களை கொள்ளுகிற கட்சி, பாஜக இந்த உணவை சாப்பிடணும், இந்த உடையை உடுத்தணும், இந்த மொழியை பேசணும் சொல்லக்கூடிய ஒரு பயங்கரவாத கட்சி. இந்திய அரசியலில் துடைத்து எரிய வேண்டிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனாலும் அந்த பாஜக ஒரு கொள்கை இருக்கிறது, இந்துத்துவா என்கிற கொள்கை இருக்கிறது. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இந்திய தேசியம் என்கிற ஒரு கொள்கையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை சித்தாந்தம். மரியாதைக்குரிய அண்ணன் கமலஹாசன் கூட சென்டரிசம் மையம் என்கிற கொள்கை இருக்கிறது. என்ன ஒரு கொள்கை நமக்கு புரியல. அளவன் தான் படம் புரியுதுக்கே 10 வருஷம் ஆச்சு. கொள்கை எங்கிட்ட புரியுறது. விரும்மாண்டி படத்தை இப்பதான் உட்காந்து டீகோட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. புரியுதுக்கு இன்னொரு 20 வருஷம் ஒரு கொள்கை பொருட்கள் அதுக்குள்ள ஒரு கட்சியை கழிச்சிட்டு அவர் அறிவாலயத்தில் போய் நிற்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அவருக்கு டார்ச் லைட் சின்னதை ஒதுக்கிட்டாங்க. ஏங்க நாங்க தான் தேர்தலே போட்டி போடல, எதுக்குங்க டார்ச் லைட்னு கேட்டிருக்காப்ல. டார்ச் லைட் தேர்தலில் போட்டி போடல, அறிவாலயம் வாசல் நின்று அடிக்கிறதுக்குன்ட்டாங்க. இப்போ அங்கதான் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. இரவுல கீழே விழுந்துடக்கூடாது யாரும் அறிவாலயத்திலிருந்து வரக்கூடியவங்கன்னு டார்ச் லைட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காப்ல. நல்ல அருமையான வேலை, அவருக்கு ஏற்ற வேலையை கொடுத்துருக்காங்க. சின்னமும் அவருக்கு ஏற்ற சின்னம் தான், அதனால பிரச்சனை இல்லை. அப்படி டே மறைக்காதடா, மறைக்காத, நம்ம அண்ணன் தம்பிகளுக்கு மறைக்காத, பார்க்கணும்ல. அப்போ அவர்களுக்கு கொள்கை, எங்களுக்கு என்ன கொள்கை? தமிழ் இனத்தினுடைய உயர்ந்த கொள்கை. நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர். நாம் வாழ்கிற நாடு தமிழ்நாடு, பேசுகிற மொழி தமிழ் மொழி, நாம் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இனத்தை காக்கிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்கிற உயர்ந்த கோட்பாடு நாம் தமிழர் கட்சியின் கோட்பாடு. அப்படி பெருமதிப்பிற்குரிய சகோதரர் பக்கா மாசு கேரியருடைய உச்சத்தை உதறிட்டு வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா? கொள்கைய இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. கொள்கையை சொல்லாம என்ன பார்த்து கொள்கை என்னன்னு கேட்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கரையும் காமராஜரையும் வேலு நாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் ஈவே ராமசாமியும் தூக்கி கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் ரைட்டு, அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. உனக்கு என்ன கொள்கை? காமராஜரின் கொள்கையும் அஞ்சலை அம்மாள் கொள்கையும் ஒரே கொள்கை. என்ன கொள்கை? நேருவின் கொள்கை. 2 பேரும் காங்கிரஸ். அம்பேத்கர் கொள்கை என்ன? அவர் ஒரு தேசியவாதியாக இருந்தால் சாதி ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவம், வர்ணாசிரம கோட்பாட்டை எதிர்த்தால் அவருக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாட்டில் எந்த கோட்பாட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்க? பதில் இல்லை. அம்பேத்கர் கொள்கை தலைவர். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் தர்காவா இல்லை அது திருப்பரங்குன்ற மலையா என்கிற சர்ச்சை வருகிற பொழுது வாயே துறக்கல. அது திருப்பரங்குன்ற முருகன் கோயில், என் இந்துக்கள், என்னுடைய சைவ மக்கள் கும்பிடட்டும், இங்கே சிக்கந்தர் தர்கா என் இஸ்லாமிய சொந்தங்கள் வழிபடட்டும் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் சிக்கந்தரை வழிபட எவனுக்கும் தடையில்ல, முருகனை வழிபட எங்களுக்கு தடையில்லை. 2 பேரும் நாங்க அண்ணன் தம்பியா நிக்கிறோம். இடையில நீ யார? இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, இந்துத்துவா, சந்துத்துவா, பொந்துத்துவா, பாரதி, எவன்டா நீ? நீ யாரா எங்களுக்கு வந்து சாமி கும்பிட கத்து கொடுக்க? நீ இந்த நிலத்துல வர்றதுக்கு முன்னாடியே இந்த நிலத்துல இருந்தவன் எங்களுடைய இஸ்லாமியன். இங்க யாரும் இஸ்லாமிய யாரும் அரபு நாட்டில இருந்தோ, ஆப்கானிஸ்தான்ல இருந்தோ, பாகிஸ்தான்ல இருந்தோ வரல. அதிராம்பட்டினத்தில் இருக்கிற இஸ்லாமிய என் அண்ணன் தம்பி, என் மாமா மச்சான், என் சொந்தக்காரன். எங்க ஊரு தென்காசி மாவட்டம் வீராணம். இந்த பக்கம் மறவர் சமூகம், ரோட்டுக்கு இந்த பக்கம் இஸ்லாமியர். இஸ்லாமியர் வீட்டுக்கு போனா அல்லா பிச்சை சேர்வை. ஹனீஃபா என்பது எங்க தாத்தா பேரு, தாத்தாவோட நண்பன். தாத்தா ஹனீஃபாவுடைய பிள்ளை பேரு வெள்ளையம்மா.
தமிழ் தமிழ் வெள்ளையம்மாள் என்று தூய தமிழ் பெயர்களை சூடி வாழக்கூடிய குடும்பம்டா இஸ்லாமிய சொந்தங்கள், எங்களுடைய அண்ணன்மார்கள், எங்களுடைய உறவுகள்டா. அவன் யாரா? ஆப்கானிஸ்தான் வந்தான். மரியாதைக்குரிய நம்முடைய தாத்தா முத்துராமலிங்கத்தை சொல்றாரு, பாகிஸ்தான் பிரிவினையின் போது எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்கள், நீ பாகிஸ்தானுக்கு போன சொன்ன என் பணத்து மேலதான சொல்ல முடியும் என்று சொன்னவன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை இந்த மண்ணோடு இணைந்து வாழக்கூடிய, இந்த மொழியோடு பிணைந்து வாழக்கூடிய, இந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது அங்கே அண்டாக்களாக பிரியாணியை வச்சு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போராடிய எல்லாருக்கும் சமைத்து போட்ட சமூகம் இஸ்லாமிய சமூகம். அவன் எப்படா வெளிநாட்டுக்காரன்? அவனுக்கு இந்த ஊர்ல வழிபட உரிமை இல்லையா? உருவ வழிபாட்டை ஏற்கிறோம் எதுக்குறோம் அது வேற. ஆனால் சிக்கந்த தர்காவுல போய் வழிபட உரிமை எனக்கு இருக்கு என்று பேசிய எங்கள் அண்ணன் சீமான் பிஜேபி பி டீம். ஆனா திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வாய மூடி மௌனித்திருந்த மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் மதசார்பற்ற சமூக நீதி. ரம்சானுக்கு குல்லா போட்டு கூழ் குடிச்சிட்டா நீ இஸ்லாமிய நண்பனாடா? ரம்சான் வந்தா போதும். அதுவும் பாருங்க திருன்னு முடிக்குது. போயிட்டாங்க நமாஸ் பண்ண சொன்னா என்ன முடிச்சுட்டாங்களா இல்லையா? யோ புசி சொல்லியா ஆதவு என்ன முடிச்சுருவாங்க சார், 3 நிமிஷம் அமைதியா இருங்க, முட்டி போட்டு உட்காருங்க. இதுக்கு எதுக்கு அங்க போற? இஸ்லாமியர்களை ஏமாற்ற குல்லா போடாத ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். ஆனா அவனை தாண்டி இஸ்லாமிய நண்பன் யாரும் கிடையாது. இஸ்லாமியர்கள் சிறுபான்மை என்று எல்லா கட்சியும் சொன்ன போது இஸ்லாமியர்கள் சிறுபான்மை அல்ல, அவன் தமிழ் தேசிய இனத்துடைய பெரும்பான்மை மக்கள் என்று பேசியவன் பாருங்க. இளையராஜா பெரும்பான்மை. இன்னைக்கு இளையராஜா மகன் யுவன் சங்கர் ராஜா இஸ்லாத்தை தெளிவிட்டார். இளையராஜா பெரும்பான்மை, யுவன் சங்கர் ராஜா மட்டும் எப்படா சிறுபான்மை என்று கேட்ட தலைவனும் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் தான். நேற்று வரைக்கும் டி ராஜேந்தர் பெரும்பான்மை. ஆனா டி ராஜேந்திர மகன் குரலரசன் இஸ்லாத்தை தள்ளிவிட்டால் அவன் சிறுபான்மையா? என்னடா இது என்ற கேள்வி எழுப்பியவன் அவன் தான். சிறுபான்மை என்று சொன்னால் செருப்ப கலட்டி அடிடா என்று பேசியவனும் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் தான். யாரையா சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னதுனால அதிராம மட்டத்துக்காரங்க பூரா விவசாய தினத்துல போட்ட போறாங்களா? அவங்க முடிவெடுத்தானே வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீ ஏரிய தூத்துக்கோ, நீ பஸ் ஸ்டாண்ட கட்டாத, நீ கதிஜா பள்ளிக்கூடத்துல 90 ஆண்டுகள் பழமையான அந்த பள்ளிக்கூடத்தை மூடிரு, அதை ஆட்டையை போடு, நீ ஒட்டுமொத்தமான இங்க துறைமுகத்தை நாசமாக்கிரு, மீன்பிடி உரிமையை பறிச்சு கொடுத்துரு, உப்பளத்தை எதுவும் செய்யாத, பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கலைக்கல்வி கூட கட்டாத. ஆனாலும் ஸ்டாலின் குடும்பம் மாதிரி வருமா? கலைஞர் தான். அது என்னதான் சொல்லுங்க, நமக்கு அந்த குடும்பம் தாங்க சரியா வரும். எந்த குடும்பம்? கலைஞர் குடும்பம் தான் சரியா வரும். முடிவெடுத்தாச்சு. மதிப்பிற்குரிய எங்க ஐயா காதர் மொய்தீன் தான் சொன்னாங்க, 5 கடமையை போல 6வது கடமை திமுகவிலே இருப்பது கலைஞருக்கு ஓட்டு. சொன்னார் ஐயா, கலைஞருக்கு வாக்களிப்பது 6வது கடமைட்டார். அதோட முடிஞ்சில்ல. ஆனாலும் நம்பிக்கையோடு நான் உங்கள் பிள்ளைகளாக நிற்கிறோம். எந்த நம்பிக்கை? ஒரு பாலைவன தேசத்துல, ஒரு காட்டுமிராண்டி சமூகத்துல, பல்வேறு உருவ வழிபாடுகள் இருந்த சமூகத்துல ஒரு மகன் 5 வயதிலே அனாதையான ஒரு மகன், 40 வயது வரைக்கும் எனக்கு அந்த யானம் இருப்பதை தெரியாத ஒரு மகன், ஒரு காட்டு பாலைவனத்துல அந்த யானம் கிடைத்த உடனடியாக அந்த மக்கள்கிட்ட சொல்லாது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு கற்பித்து, அந்த மக்களை நெறிப்படுத்தி, அந்த மக்களை பண்படுத்தி, அவனே தலைவனாக, அவனே வீரனாக, அவனே அரசியல்வாதியாக, அவனே ஆன்மீகவாதியாக இருந்து எந்த ராணுவமும் இல்லாத ஒரு படையை கட்டி ஒழுக்கத்தை மட்டும் கட்டுக் கொடுத்து சின்ன படையை வச்சு மெக்கா மதினா என்கிற அந்த சாம்ராஜ்யத்தை வென்று எடுத்து நபிகள் நாயகம் என்கிற பெருமகன் 613 இஸ்லாம் என்கிற பெரும் மார்க்கத்தை உருவாக்கி இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய மார்க்கத்தை உருவாக்குவது சாத்தியம் என்றால், அதே போல ஒரு காட்டுமிராண்டி சமூகம் பல வழிபாடாக பிரிந்து கிடந்த அந்த பாலைவன தேசத்துல ஒருத்தன் ஒற்றை வழிபாடு நிகரற்ற அருளாளன் அல்லாஹ் என்று உணர வைத்து உலகத்தின் பெரிய மார்க்கத்தை தன் கண்முன்னேயே அந்த மார்க்கம் வளர்வதை பார்க்க முடிகிறது. ஏன்? அன்பால. நபிகள் பெருமகன் ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காரு. விருந்துக்கு போகும்போது ஒருத்தர் திராட்சை பழங்களை கொடுக்கிறாரு. திராட்சை பழங்களை கொடுத்த பொழுது நபிகள் பெருமகனே அந்த
பழங்களை எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. பக்கத்தில் இருந்த சகோதரர் கேட்கிறார், எல்லா பழத்தையும் நீங்களே சாப்பிட்டீங்க போது அந்த பழங்கள் அத்தனையும் புளித்து போயிருந்தது. நான் ஒருவேளை அந்த பழத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க புளிச்ச பழம்னு மூஞ்சி சுழிச்சா அதை கொடுத்த விவசாயி மனம் வருத்தப்படுவார். அதனால எல்லா பழத்தையும் நானே சாப்பிட்டேன் என்று சொல்கிறார். இதே போலத்தான் சீமான் 2016 தோற்று போனார், 2021 தோற்று போனார், 2014 தோற்று போனார். தோற்று போய் ஒருபோதும் மக்களை திட்டியது கிடையாது. ஏன்? என் மக்களை திட்டா என் மக்கள் வருத்தப்படுவான், என் மக்கள் நல்லவன், என் மக்களுடைய முகம் வாடுவதை பார்க்க மாட்டேன், தோக்கடிச்சது என் அண்ணன் தம்பி தான், என் மாமச்சா தான், நான் அவன் கூட நிற்பேன் என்று தனிச்சு நிற்கிற ஒரே மகன் எங்களுடைய அண்ணன் சீமான் மட்டும்தான். வழிகளை தாங்குகிறோம். வழிகளை தாங்கியதால் நபிகள் பெருமகன் இன்றைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? கிட்டத்தட்ட 613 14 நூற்றாண்டுகள் கழித்து 1500 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் நபிகளை கையெடுத்து கும்பிடுகிறோம். நபிகளை ஒருவன் கூட உலக மையத்திலே குறை சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு மூதாட்டி நடந்து செல்கிற மூதாட்டிக்கு அவனால் சுமையை தூக்க முடியவில்லை என்று சுமை தூக்கி விடுகிறார் நபிகள் பெருமகன். அந்த மூதாட்டிக்கு நடந்து செல்கிற பொழுது, எதுக்கு இங்க இந்த ஊரை விட்டு போறீங்க இருக்கும்போது, எங்க நபிகள்னு ஒருத்தர் இருக்காராம், கொடுமையான ஆட்சி பண்றாரு, அதனால தான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. நடந்து போகும்போது அந்த பாட்டிக்கு அந்த வயதான பெண்மணிக்கு தாகம் எடுக்க தண்ணீர் கொடுக்கிறாரு. அவளால் சுமையை தூக்க முடியலை. சுமையை மாறி மாறி இவரை வாங்கி கொள்கிறார். ஒரு இடத்தில் சுமையை இறக்கி வைக்கிறார். இறக்கி வைத்து விட்டு நீண்ட தூரம் பயணித்து அந்த நபர் பார்த்து, நீங்க நறுமணம் வீசக்கூடிய நபரா இருக்கீங்க, ஒளி வீசக்கூடிய நபரா இருக்கீங்க, ஒரு அருள் உங்ககிட்ட இருக்கு, நீங்க யாருன்னு கேட்கிறாங்க. இவ்வளவு நேரம் திட்டிக்கிட்டே வந்தீங்களே அந்த நபி நான் தான் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நல்லவரா நல்லாட்சி கொடுக்காம விட்டுற போறார்னு சொல்லி அந்த நொடியிலே இஸ்லாத்தை தழுவிருக்கிறார் அந்த தாய். அதே போல இந்த சீமானா பிஜேபிக்கு துரோகம், பிஜேபிக்கு பிடிஎம் இருந்துட போறான். 234 தனிச்சு போட்ட சீமானா எவனிடத்திலும் சமரசம் இல்லாமல் சமரசம் செய்ய போறான்னு ஒரு நாள் நபிகளை ஏற்றுக்கொண்டதை போல இந்த பிள்ளைகளையும் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த களத்திலே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் துணிஞ்சு தனிச்சு நிக்கிறோம். நாங்க தனிச்சு நிக்கிறோம். இன்னொருத்தர் நானும் தனிச்சு நிக்கிறேன், நானும் தனிச்சு நிக்கிறேன். நாங்கள் திமுகவோடோ அதிமுகவோடோ பாஜகவோடோ காங்கிரஸோடோ சேரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு, தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டு கிடையாது என்று சொல்லிவிட்டு தனிச்சு நிக்கிறோம். ஆனா சார் இருக்கார்ல, யாரு? எல்லாத்தையும் இழந்துட்டு வலிய பூரா தாங்கிக்கிட்டு உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருல, அவர் தனிச்சு நிக்கிறாராம். காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, தேமுதிக கூட பேச்சுவார்த்தை நடத்தி, அமமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தி, ஓபிஎஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, கம்யூனிஸ்ட் கூட பேச்சுவார்த்தை நடத்தி, விசிகா கூட பேச்சுவார்த்தை நடத்தி, யாரு கூடயும் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்ச உடனே இந்த வடிவேலு ஒரு காவலன் படத்தோட போர்டை பிடிச்சுன்னு பாப்பல, அம்முக்குட்டின்னு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அம்முக்குட்டி போர்டு மாதிரி பிடிச்சுக்கிட்டு எவனுமே சேரல. எவனுமே சேரணும்னே தனித்து விடப்பட்டிருக்காரு. நாங்க தனியா நிக்கிறோம், அவர் தனிச்சு நிக்கிறார், தனியா விடப்பட்டிருக்காரு. வித்தியாசம் இருக்குல்ல. திமுக 2000, அதிமுக 2000, திமுக 8000 டோக்கனு, அதிமுக கருணை தொகை. அவரு திமுக அதிமுக நான் தான் மாற்று, நானும் மாற்று. ஏய் நீ யாரா கோமாளி? நானும் ரவுடி தான், நான் ரவுடின்னு ஏரியாவில் ஃபார்ம் ஆயிட்டேன். ஏய் நம்படா, என்னை ஒரு பையனை மதிக்க மாட்டான்டா, ஏத்துறா என்னை வண்டியில் வர வடிவேலு, நான் ரவுடின்னு ஃபார்ம் ஆயிட்டேன்டா பாரு. அது மாதிரி நான் கட்சிக்காரனு ஃபார்ம் ஆயிட்டேன்டா, நான் முதலமைச்சர் வேட்பாளர் ஃபார்ம் ஆயிட்டேன், என்னை நம்புங்க, நான் 2000 ரூபா தரேங்க. 2000 ரூபா தர்றது இருக்கட்டும், எப்படி தருவிய? தமிழ்நாட்டின் கடன் 10 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இந்த 10 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கு பெருமதிப்பிற்குரிய சகோதரர் விஜய் கிட்ட திட்டம் இருக்கா? 2500 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு என்றால் தமிழ்நாடு முழுக்க 3 கோடி பெண்கள் இருக்காங்க. 3 கோடி பெண்களுக்கு 2500 ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட நெருக்கி 7500 கோடி ரூபாய். 7500 கோடி ரூபாய் என்றால் மாதம் வருஷத்துக்கு 90000 கோடி ரூபாய், வருஷம் 90000 கோடி என்றால் ஆண்டுக்கு 4,50,000 கோடி ரூபாய். இந்த பணத்தை பனையூர்ல இருந்து கொடுப்பீங்களா இல்ல பட்டினப்பாக்கத்துல இருந்து கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? விட்டுட்டு வந்திருக்கிறேன். எதை விட்டுட்டு வந்திருக்கேன்? நான் விட்டுட்டு வந்திருக்கேன். சரி, பனையூர் விட்ட பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்தாரு போல இருக்கு, பட்டினப்பாக்கம் விட்ட மருத்துவமனை கொடுத்தாரு போல இருக்கு அப்படின்னு பார்த்தா எதையும் விட்டுட்டு வந்துட்டேன். எதை விட்டு வந்துட்டேன்? பொண்டாட்டியை விட்டு வந்திருக்கேன், பிள்ளைய விட்டு வந்திருக்காப்ல, மகளை விட்டு வந்திருக்காப்ல. பெத்த மகள் லண்டனில் தவிக்கிறாள், பெத்த மகன் அங்கே சென்னையிலே லாட்ஜ் எடுத்து தங்கி இருக்கிறான், மனைவி நீதிமன்றத்தில் கதறி கொண்டிருக்கிறாள். இந்த களவாணி படத்துல, உங்க ஊர் படம் தான், களவாணி படத்துல ஒரு டயலாக் வரும், ஏண்டா உன் விட்டு பிள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வக்கில்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி உன் பொண்டாட்டிய காப்பாத்த வக்கில்ல, இல்ல அண்ணன் சீரு
தாய்மாமன் சீரு. தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் 1 கிராம் தங்கம் சேலை கொடுப்பேன். சேலையை நீ எங்க வீட்டு பிள்ளை கொடுக்கணும், உன் பொண்டாட்டிக்கு கொடுறான் முதல்ல அப்படின்னு நான் சொல்லல. அதிராம்பட்டத்தில் வாழக்கூடிய மாமா வச்சாங்க கேட்குறாங்க. ஏற்கனவே என் மேல பேராவூரில் ஒரு புகாரு, பட்டுக்கோட்டையில் ஒரு வழக்கா. யாரு? தாவேக்கா. பட்டுக்கோட்டையில் தாவேக்காவோட வேட்பாளராக போட்டிருக்க ஒருத்தர் ஒரு பெண்ணை கையை பிடிச்சி, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, இல்ல அந்த பொண்ணை நீ கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா. இவன் திரும்ப திரும்ப பேசுறாங்கிற மாதிரி அந்த பெண்ணை கையை பிடித்து இழுத்ததாக புகார் அளிக்கப்பட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பட்டுக்கோட்டை சேர்ந்த வெள்ளாள சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் அவருக்கு எதிராக தாவேக்காவோட தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறது. மறுக்க முடியுமா? பட்டுக்கோட்டை எப்படின்னா பேராவூரில் 10 வழக்கு. நான் கஞ்சா வழக்குல கைதானாருன்னு சொல்லிட்டேன். இல்ல கஞ்சா வழக்குல எங்களுடைய பட்டுக்கோட்டை பேராவூர் வேட்பாளர் கைதாவல, கஞ்சா வழக்குல கைதாவல. அப்புறம் என்ன கைதானு? கொலை வழக்குல தான் கைதானாருங்கிறான். ஓ, கஞ்சா வழக்கு கொலை வழக்கு வரையா? கொலை வழக்கில் மட்டும் கைதாவல, ஆள் கடத்தல் வழக்கிலையும் கைதா இருக்காரு. ஓ, ஆள் கடத்தல் வரையா? அடிதடி வழக்கிலையும் கைதா இருக்கு. அடிதடி வரையா? ஆமா. வீட்டு அபகரிச்ச வழக்கிலையும் கைதா இருக்கு. வீட்டு அபகரிப்பா? ஆமா. நில அபகரிப்பு இருக்கு. நில அபகரிப்பா? ஆமா. லிட்ரஸி இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்களே, ரியல் எஸ்டேட் இல்லைங்க, இந்த ஆள் கேப்பார் இல்லாத இடம், புறம்போக்கு லேண்டு, அந்த கேட்பாரற்ற வீடுகள் இருக்கும்ல, இதெல்லாம் எடுத்து விற்கிற வேலை. போலி மருத்துவங்கிற பேர்ல போலியான மருந்துகளை விற்பது. இப்படிப்பட்ட வேட்பாளரை பாருங்க. யகா தூய சக்தி சாரு, தூய சக்தி. 10 வழக்கு பேராவூர் வேட்பாளர் மேல, பட்டுக்கோட்டை வேட்பாளர் மேல 2-3 வழக்கு. தூய சக்தி ஊழலை ஒழிக்க போறாரு. செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாரு. லாட்டரி சீட்டு ஆதரவு பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாரு. 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் விற்கிற புசியானந்த பக்கத்துல வச்சுக்கிட்டு சாரு தூய சக்தி. திமுக தீய சக்தி, கலைஞர் ரோல் மாடல். அதிமுக ஊழல் சக்தி, ஜெயலலிதா ரோல் மாடல். எப்பேர்பட்ட ஆள் பாருங்க இவரு. இவர் நாட்டை திருத்த போறாரு. 106 வேட்பாளர்களை பிஜேபி அதிமுக கூட்டிலிருந்து களவாண்டு போட்டிருக்கான். இந்த ஹோட்டல்ல, இந்த அதிராம்பட்டத்தில் பக்கத்தில் ஒரு கடை உண்டு, நல்ல கடை, அது அருமையான கடை, பைபாஸ்ல இருக்கும், தாபா தானே. அந்த கடையில மதியம் ஒரு 2 மணிக்கு 4 நாய் பின்னாடி நிற்கும். எதுக்கு? ஏதாவது பிரியாணி புரோட்டா கிட்ட தின்னுட்டு போடுவாங்க, எச்சலைய எடுத்து திங்கலாம்னு. அது மாதிரி திமுக வேட்பாளரை விட்டுருச்சா, அதிமுக வேட்பாளரை போட்டுச்சா, தாவேக்கா போட்டு நாம் தமிழர் போட்டுச்சா. ஏன்? அங்கிருந்து அதித்தில் எவனாவது வெளியே வரானு பாரு, அவனை பிடிச்சிங்க போடு. இந்த நாய் எலும்பு துண்டுக்கு காத்திருக்க மாதிரி அதிமுகவுடைய எலும்பு துண்டுக்கு, திமுகவுடைய எலும்பு துண்டுக்கு காத்திருந்து திமுக விரட்டப்பட்ட, அதிமுக விரட்டப்பட்ட, பிஜேபி விரட்டப்பட்ட ஆட்களுக்கு வேட்பாளரை போட்டு வர்றான்னா அவன் எதுக்கு வர்றான்? ஓட்ட பிரிக்க வரான். அவர்ல பாட்டு வேற, உங்க விஜய் உயிர் என்ன வரனா, உங்க விஜய் உயிரை எடுக்க வர்றனா. அதான் சரியா இருக்கும். 41 பேர் சாவு கரூர்ல. நீங்க தான் சொல்றீங்களே 41 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த சாவுக்கு செந்தில் பாலாஜி காரணம். அப்படி என்றால் அந்த சாவுக்கு பழிவாங்க செந்தில் பாலாஜி எதிர்த்து கரூர நிக்க உனக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? இல்ல. டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் குளத்தூர்ல நிக்க தெம்பு இருக்கா? இல்ல. உதயநிதிக்கு உங்களுக்கு தான் போட்டி, சேப்பாக்கத்துல போட்டி போடலாம்ல? இல்ல. ஏன் பெரம்பூர், ஏன் திருச்சி கிழக்கு? மத சார்பற்ற சமூக நீதி, பெரியார் கொள்கை தலைவர், அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவர். பெரம்பூர்ல தன் சார்ந்த மதம் அதிகமா இருக்கு. திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ பிள்ளைமார்கள் அதிகமா இருக்காங்க. அங்க சாதி, இங்க மதம். சாதி பார்த்து மதம் பார்த்து நின்றுட்டு பெரியாரும் அம்பேத்கரும் கொள்கை தலைவர். இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு கூட்டம். நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளை சொல்றோம், உண்மையை சொல்றோம். நடிகன் ஒருத்தன் வந்தான், முதலமைச்சர் கனவோடு வந்தான். சீமானின் தம்பிகள் அவனை 2026 தேர்தலில் ஓட ஓட விரட்டினார்கள் என்கிற வரலாறு பதிய போகிறது. திமுகவால் அது முடியாது, அதிமுகவால் முடியாது, எங்களால் முடியும். ஏன்னா எங்களை எதிர்த்து பேசுவதற்கு இந்த நிலப்பரப்புல எவனும் கிடையாது. ஏன்னா மடியில கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. 2 வழக்கு கொடுத்தான். போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு. எங்க ஐயா கிட்ட சொன்னோம், ஐயா நீங்க தான் எதுக்கு பெட்ரோல் டீசல் வேலை நேரத்தை இது பண்றீங்க, நீங்க பாட்டில் போங்க, நாங்க பாட்டில் வரோம். இல்ல உங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு பாதுகாக்க வேண்டாம், நாட்டுக்கே நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பாதுகாப்பு. எங்கள் மக்கள் அதனால நான் பாகிஸ்தான்ல போறேன், இல்ல பங்களாதேஷுக்கு போறேன், என் சொந்த ரத்தத்துல என் அண்ணன் தம்பிக்கிட்ட, என் மாமச்சாங்கிட்ட பேச வர, எனக்கு எதுக்கு பாதுகாப்பு? அடின்னா மொத அடி எங்கடியா தான் இருக்கும்.
பேச்சுனாலும் சரி வீச்சுனாலும் சரி அடி எங்க அடிதான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. 113 வழக்கு ஒருத்தர் மேல போட்டிருக்காங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்களா? இந்த இருட்டை போக்க வந்த உண்மையான விடியல் அது விவசாயி சின்னம் மட்டும்தான். இந்த இருட்டை போக்க வந்தது 113 வழக்கு. தன் மீது போடப்பட்ட எல்லா தேச துரோக வழக்குகளுக்கும் தானே நீதிமன்றத்தில் போய் வாதாடி அந்த தேச துரோக வழக்கை உடைத்து எத்தனை என்எஸ்ஏ போட்டாலும் அந்த என்எஸ்ஏவை உடைத்து எறிந்த தலைவன் எங்களுடைய அண்ணன் பழனி பாபா. வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் வழக்குக்கு பயப்பட மாட்டோம். பழனி பாபா ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்திருப்பாரு, இல்லைன்னா சீமான் பழனி பாபா கூட இருந்திருப்பாரு. இதுதான் சத்தியம். இன்னைக்கு நாங்க பண்ற அரசியலை பழனி பாபா ஏற்கனவே பண்ணிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு நாங்க என்ன எதிர்ப்புங்க? அதிமுக ஆட்சி காலத்தில் பழனி பாபாக்கு கடும் எதிர்ப்பு வந்த பொழுது பழனி பாபா கூட்டத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தடை. மக்கள் தானே போகக்கூடாது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் கூட்டம் மைக்க போட்டாச்சு, ஸ்பீக்கரை போட்டாச்சு, மேடையை போட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. 500 எரும மாடை கொண்டு கட்டிட்டாரு. எரும மாடை கட்டி மக்கள் தானே வரக்கூடாது, எரும மாடை கட்டிட்டாரு. கட்டிட்டு எரும மாடை, ஒரு எரும மாடு என் கூட்டத்துக்கு எந்த எரும மாடும் வரக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கு, அதனால எரும மாடை வாண்ட பேசுறேன்ட்டாரு. அவர் எரும மாடுன்னு யாரை சொன்னாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஜெயலலிதாவை எதிர்த்து யாரும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் செய்தவன் எங்களுடைய அண்ணன் பழனி பாபா. அதற்கு பிறகு கருணாநிதி ஜெயலலிதா என்ற ஆளுமைகளை நேரா களத்தில் சந்தித்த தலைவன் எங்க அண்ணன் சீமான். 16 வருஷம் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் தோற்கல. தோற்று போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது, ஜெயித்து கொண்டிருப்பனாலேயே பட்டுக்கோட்டை அண்ணாதுரை நல்லவரும் கிடையாது. தோத்து போனதாலே நல்ல கண்ணு கெட்டவரா? இந்திய திருநாட்டிலேயே 80 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், கட்சி கொடுத்த காசை கட்சிக்கே திருப்பி கொடுத்தவன், தகைசால் விருது கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்த பணத்தை தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி கொடுத்தவன், 1 பைசா லஞ்சம் வாங்காதவன். ஆனால் தேர்தலில் தோத்து போனார். தேர்தலில் ஜெயிச்சவன் நல்லவனும் கிடையாது, தேர்தலில் தோத்தவன் எல்லாம் கெட்டவனும் கிடையாது. ஆனால் தோற்கடிக்கப்பட்டது எங்க மக்கள்கிட்ட. மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டையிலேயே எங்கள் மக்கள் எங்களுக்கு 34 லட்சம் வாக்களை செலுத்திருக்காங்க. அதுவும் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம, கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, இலவச அறிவிப்பு இல்லாம, கவர்ச்சி இல்லாம. நாடாளுமன்ற தேர்தலே 34 லட்சம்னா நாட்டை ஆளக்கூடிய இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் எங்கள் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க என்ற நம்பிக்கையோடு இந்த களத்தில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அடிப்படை கோட்பாடு கல்வி அனைவருக்கும் இலவசம். எங்களுடைய வாக்குறுதியே இந்த பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் கண்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பட்டுக்கோட்டையிலே 15 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு சட்டக்கல்லூரி, ஒரு அரசு கலைக்கல்லூரி உருவாக்கப்படும். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இவன் ஆட்டையை போட்ட அண்ணாதுரையோ தம்பித்துறையோ பழனி வேலோ இல்லை பாயாச வேலோ எவன் ஆட்டையை பிடிச்சி எல்லா ஏரி குளங்களும் மீட்கப்பட்டு அது மக்களுக்கு, அதிராம்பட்ட மக்களுக்கு ஒப்படைக்கப்படும். அத்தனை குளத்திற்கும் எங்களுடைய காஜா மொய்தீன், கல்வி தந்தை காஜா மொய்தீன் பேரை வைப்போம். அவன் ஆக்கிரமிச்ச இடத்தை மீட்டெடுப்போம். இது சத்தியம். இது எங்களுடைய அல்லாஹ் மீது சத்தியம், குர்ஆன் மீது சத்தியம். எங்களுடைய வாக்குறுதி மருத்துவமனை. இந்த மருத்துவமனை எப்படி இருக்குங்க? பட்டுக்கோட்டை மருத்துவமனைக்கு போனா வாங்க 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 தஞ்சாவூருக்கு போங்க, வாங்க 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 தஞ்சாவூருக்கு போங்க, வாங்க 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 தஞ்சாவூருக்கு போங்க. அப்புறம் மயிரை புடுங்க மருத்துவமனை. எதுக்கு மருத்துவமனை? இந்த வடிவேல் ஒரு படத்துக்கு சாப்பிட போவாரு. எப்பா ஒரு மொல்லமா ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு சின்ன ரவுண்டாவும் இல்லாம பெரிய ரவுண்டாவும் பொதுவா ஒரு ரவுண்டை ஊத்தி நல்ல காரட்டை தூவி விட்டு அப்படியே 4 கரண்டி நெய்யை வெளியே விட்டு உள்புறம் 3 கரண்டி விட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி ஒரு பரட்டு பரட்டி ஒரு ஊத்தாப்பத்தை எடுத்துட்டு வம்பாரு. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படிம்பாப்ல. அது மாதிரி ஏண்டா இவ்வளவு சொல்லியிருக்கேன் அப்படி சொல்றாங்க மாதிரி. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஏண்டா நாங்களே பொண்டாட்டியை வீட்டில் அடிக்குதுன்னு சொல்லி கடையை போட்டு டுபாக்கூர் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கோம், நீ வந்து ஹோட்டலில் சாப்பிட வந்தனா அதே மாதிரி டுபாக்கூர் ஹோட்டல் மாதிரி இது டுபாக்கூர் ஹாஸ்பிட்டல். ஏன்னா இந்த ஆட்சி ஒரு டுபாக்கூர் ஆட்சி. ஏன்னா இந்த ஆட்சியாளர் கட்சி ஒரு டுபாக்கூர் கட்சி. ஏன்னா அந்த கட்சியின் தலைமை ஒரு டுபாக்கூர் கட்சி. ஏன்னா இந்த அண்ணாதுரை எம்எல்ஏ ஒரு டுபாக்கூர் எம்எல்ஏ. அதனால மருத்துவமனை டுபாக்கூர், இங்க பஸ் ஸ்டாண்ட் டுபாக்கூர், ஏரிகுளம் டுபாக்கூர், எல்லாம் டுபாக்கூர். நம்பர் 1 டுபாக்கூர், நம்பர் 1 திராவிட மாடல், நம்பர் 1 டுபாக்கூர் மாடல். நீ அப்படி போடுங்க டுபாக்கூர் மாடல்னு. இங்க இருந்து போனா அடிபட்டு போனாலும்
பிரசவத்துக்கு போனாலும் அவசர சிகிச்சைக்கு போனாலும் தஞ்சாவூருக்கு போங்க, மெடிக்கலுக்கு போங்க, மெடிக்கலுக்கு போங்க. கொடுமைடா, கொடுமை. அப்போ மருத்துவம் என் மக்களின் தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் சேவை. இந்த அடிப்படையில் காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை தரமான சமமான மருத்துவத்தை, உலக தரமான மீனாட்சி மிஷனுடைய மருத்துவம் சிறந்ததா, பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையின் மருத்துவம் சிறந்ததா என்பது எங்கள் போட்டி. அப்பல்லோ, காவேரி இந்த மருத்துவம் சிறந்ததா, தமிழ்நாடு அரசு மருத்துவமனையின் மருத்துவம் சிறந்தா, இது எங்கள் போட்டி. எங்களுக்கு கருணாநிதி ஆட்சி அமைக்கணும், பெருமதிப்பிற்குரிய அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி அமைக்கணும், அப்பா ஸ்டாலின் அமைச்சு அமைக்கணும், சித்தப்பா எடப்பாடி அமைச்சு அமைக்கணும். எங்களுக்கு அதுவல்ல போட்டி. எங்கள் போட்டி எங்கள் பெருந்தலைவன் கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சி சிறந்த ஆட்சியா என்பதான் போட்டி. அதான் போட்டி. அதை உருவாக்குவோம். அதே போல குடிநீர் அனைவருக்கும் இலவசம், சுகாதாரமான குடிநீர் இலவசம், கல்வி, மருத்துவம், குடிநீர், இந்த மூன்றை தவிர அனைத்தையும் மக்களே பெற்றுக்கொள்கிற தன்மானமிக்க வாழ்க்கையை உருவாக்குவது எங்கள் கனவு. அதிராம்பட்டத்திலே வாழக்கூடிய இளைஞர்கள், படித்தவர்கள், என் அண்ணன் தம்பிகள், நான் காமெடிக்காக சொன்னேன், எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போட நினைக்கல, உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு. அதிராம்பட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை திமுக எந்த பொறுப்பும் கொடுக்காம புறக்கணிச்சு வச்சு வெறும் ஓட்ட மட்டும் பறிச்சு அவர்களுடைய ஓட்ட மட்டும் வாங்கியிருக்கிற வழி ஒவ்வொரு திமுக காரனுக்கும் அதிராம்பட்டத்தில் இருக்கு. இவ்வளவு தூரம் என்னை பேச வச்சு யாரும் தெரியுமில்ல, அதிராம்பட்டத்தில் கூட திமுக முக்கிய பொறுப்பாளர் தான். எங்காளுக்கெல்லாம் சொல்லல, எங்காளுக்கு நேரே நீ மேடை கூட்டுட்டாங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தி போட்டது, அதிராம்பட்டத்தின் திமுகவின் முக்கிய பொறுப்பாளர், மாப்பிள்ள இந்த அண்ணா துறையை விட்டுறாத, மாப்பிள்ள இந்த பழனி வேலை விட்டுறாத, மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டாங்க. என் ஊருக்கு என் அதிமுக கூட என் ஸ்லீப்பர் செல் இருக்கான், என் சொந்தக்காரன் இருக்கான். உங்களை நான் இங்க இருந்து அடிப்பான், அங்க இருந்து அடிப்பான். நீ அங்கடி, நான் அங்க அடிக்கிறேன். ஈயம் பூசணமா இருக்கணும், ஈயம் பூசாதமா இருக்கணுங்க மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால உயர்ந்த கொள்கைகளை தூக்கி கொண்டு உங்கள் பிள்ளைகளை வந்திருக்கிறோம். நடிகனை துறந்து விட்டு 50 ஆண்டுகள் நாட்டை ஆண்டிருக்கிற இந்த கட்சிகளை புறந்தள்ளி விட்டு என் அன்பிற்குரிய மக்களை ஒரே ஒரு முறை பட்டுக்கோட்டையில் சிங்கப்பூரில் மிகப்பெரிய தொழில் செய்து மிகப்பெரிய வசதி வாய்ப்போடு வாழ வேண்டிய ஒருத்தர், இந்த மண்ணின் மகன், பட்டுக்கோட்டை மண்ணின் மகன், படித்த பொறியியல் படிப்புக்கு அவர் நினைச்சிருந்தால் கோடி கோடியா சம்பாதிக்கலாம். ஆனால் என்னுடைய வருமானத்தை விட என் இனமானமை பெரிது என்று எங்களுடைய அண்ணன் கண்ணன் அவர்கள் இந்த களத்தில் நிற்கிறார். சாதி மதம் எதையும் பார்க்காது, சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவனோடு பழகவே மாட்டோம் என்கிற கோட்பாட்டை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு எல்லோரும் உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிபடு, லக்கும் தீனுக்கும் வழிது என்கிற அந்த குர்ஆனுடைய கோட்பாடு தான் எங்கள் கோட்பாடு. நீ யாரு, நான் இருக்கிறேன், நாம எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழராக இருப்போம் என்பதுதான் எங்கள் கோட்பாடு. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரையே ஆள வைப்போம். இனத்தின் உயிரே இளம் தமிழர், எதற்கும் அஞ்சா நாம் தமிழர் என்கிற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால் அன்புக்குரிய மக்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு நாட்டிலே பொறியாளன் தோற்கலாம், மருத்துவர் தோற்கலாம், விஞ்ஞானி தோற்கலாம், ஆனால் உணவை தருகிற விவசாயி